எசேக்கியேல் 18வது அதிகாரம் 31வது வசனம். நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடி விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள். நாமே எப்படி உண்டு பண்ணிக்கொள்ள முடியும் புது ஆவியை, புது இருதயத்தை என்கிற ஒரு கேள்வி எழும்புது. மூலமொழியில் எப்படி இருக்குன்னா, மேக் எ நியூ மைண்ட் அண்ட் எ நியூ ஸ்பிரிட் ஃபார் யூ. நீங்கள் அதை உங்களுடைய மனதை புதிய மனதாக ஆக்கிக்கொள்ளுங்கள். உங்கள் ஆவியை ஒரு புதிய ஆவியாக ஆக்கிக்கொள்ளுங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள் என்கிற ஒரு அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 4 அதிகாரம் 23-24 வசனங்களை படித்தா இந்த வசனத்திற்கு நமக்கு சரியான ஒரு தெளிவான ஒரு அர்த்தம் கிடைக்கும். எபேசியர் 4:23-24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். தமிழில் ரொம்ப தெளிவாக இல்லை, எசேக்கியேல் மாதிரி தான் இருக்குது எபேசியரும். இந்த 2 வசனங்களும் புதிதான ஆவி உள்ளவர்களாகி புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இது என்ன தரித்து கொள்றதுக்கு? இது என்ன சட்டையா, இல்லை காலணியா, இல்லை ஆபரணமா? தரித்து கொள்வதற்கு இது என்ன ஒரு சரியான ஒரு மொழிபெயர்ப்பு, சரியான ஒரு வியாக்கியானம் என்னவென்றால், have spiritual attitude and put on new nature of holiness and righteousness. ஒரு ஆவிக்குரிய ஒரு மனப்பான்மை உடையவர்களாக இருங்கள். ஆட்டிடியூடை பற்றி நிறையா பேசுகிறாங்க. மனப்பான்மை, மனப்போக்கு. இப்போ ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஆட்டிடியூடை தான் ரொம்ப சோதித்து பார்க்குறாங்க. அவன் படிப்பு சர்டிஃபிகேட்லாம் அப்புறம்தான், அவனுடைய அனுபவம் திறமைலாம் 2வது. முதல்ல அவன் ஆட்டிடியூடு எப்படி இருக்குது, அவனுடைய மனப்பாங்கு, மனப்போக்கு, மனப்பான்மை எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. இன்றைய உலகத்தில் வேலைகள் சந்தையில் அதை தான் பார்க்குறாங்க. இன்டர்வியூ பண்ணுறவர் அதை தான் திரும்ப திரும்ப தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறார். ஒரு ஆவிக்குரிய ஒரு சிந்தை, அதை ரோமர் 8 ஆவிக்குரிய சிந்தைன்னு சொல்லுது. பிலிப்பியர் 2 அதை கிறிஸ்துவின் சிந்தைன்னு சொல்லுது. ஆவிக்குரிய ஒரு மனப்பான்மை, ஒரு சுயநலம் இல்லாத ஒரு மனப்பான்மை, மற்றவர்களுடைய நலத்தையும் விரும்புகிற ஒரு மனப்பான்மை, அப்படிப்பட்ட கீழ்ப்படுகிற ஒரு மனப்பான்மை, தாழ்மையுள்ள ஒரு மனப்பான்மை, கஷ்டங்களை சகிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை, எப்போதும் வசதியையே விரும்புகிற மனப்பான்மை அல்ல. இதைத்தான் ஆவிக்குரிய மனப்பான்மை என்று சொல்கிறோம். அதை உடையவர்களாக இருங்கள். அது ஒரே நாளில் நடக்காது. அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் போடப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தைகள், எபேசியரில் போடப்பட்ட கிரேக்க வார்த்தை, எசேக்கியேலில் போடப்பட்ட எபிரேய வார்த்தைகள்லாம் எப்படி சொல்லுதுன்னா, இட்ஸ் ஏ ப்ராசஸ். இது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிற ஒரு மாற்றம். அது ஒரு படிப்படியாக நடக்கிற ஒரு மாற்றம். ஒரு புதிய சுபாவத்தை தரித்து கொள்ளுங்கள். புதிய ஆவி அப்படின்னு அது தமிழில் இருக்குது. ஆனால் மூல மொழிகளில் புதிய சுபாவத்தை, எப்படிப்பட்ட சுபாவம்? பரிசுத்தமான சுபாவம், நீதி உள்ள ஒரு சுபாவம், அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை தரித்து கொள்ளுங்கள். சுபாவம்ன்றது ஒரு வேர் மாதிரி. அந்த ஆட்டிடியூடுன்னு சொல்கிறோம்ல, மனப்பான்மை, அந்த மனப்பான்மைன்றது ஒரு இலை மாதிரி. அந்த வேர் சுபாவம் சரியாக இருக்கணும். சுபாவம் இப்போ அரசாங்கத்தில் லோன் வாங்குகிறாங்க. அரசாங்கத்தில் பெரும்பாலும் கொடுக்கப்படுகிற நலத்திட்டங்களில் கொடுக்கப்படுகிற கடனை பலர் கட்ட நினைக்க மாட்டாங்க. அரசாங்க கடன்பா, அதெல்லாம் கட்ட வேண்டியதான், அவங்களே தள்ளுபடி பண்ணிடுவாங்க என்று அவங்க கட்ட மாட்டாங்க. எப்படியும் ஒரு தேர்தல் வரும்போது தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஏன் இப்போ வீணாக கட்டுவானேன்
ஆனால் சிலர் உண்மையாக கட்டுவார்கள். நம்ம கடன் வாங்கிட்டோம், அது அரசாங்கமோ பேங்க்கோ அது தனியாக கரெக்டாக கட்டிடணும்னு கட்டிடுவாங்க. கட்டினவங்களுக்கு திரும்ப திரும்ப பேங்க் கடன் கொடுக்கும். அப்புறம் அவங்களுடைய தொழிலை அவர்கள் விருத்தி பண்ணி கொள்வார்கள், வளர்ந்துருவாங்க. இப்போ என்னைக்கு எப்படினாலும் இந்த எலெக்ஷன்லாம் அடுத்த எலெக்ஷனில் தள்ளுபடி பண்ணிடுவான் அரசாங்கம். அரசாங்கம் ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்காது. நீ கடனை கொடுத்தாகணும்னு கழுத்தாலாம் பிடிக்காது. ஏன்னா அப்புறம் ஓட்டு போயிருமே அப்படின்ற ஒரு மனப்பான்மை பலருக்கு இருக்கு. இந்த மனப்பான்மை பாருங்க, ஏன் விடுவானே, அதாவது காசு கொண்டு வந்து கொடுத்தாங்க, எங்கள் வீட்லேயும் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஓட்டு போடுவதற்கு. நானும் இல்லை, என் மனைவி தான் இருந்தா. அவள் பதறி அடித்து வேண்டாம்னு சொல்லிட்டா. ஆனால் பலர் என்ன நினைக்கிறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, அவங்க காசையே அவன் கொடுக்குறான், அவன் கொள்ளடிச்சு தானே கொடுக்குறான், ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி தானே கொடுக்குறான். இல்லை இப்போ கொடுத்தா கூட அவன் மறுபடியும் லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி எடுத்துக்க போகிறான், வாங்கிடுவோம், போடுற சின்னத்தில் போட்டுட்டு போவோம் அப்படின்னு தான் பலருக்கு அந்த மனப்பான்மை இருக்கிறது. நான் ஒரு உதாரணத்துக்காக இதை சொல்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது, நம்முடைய சுபாவம். இந்த மனப்பான்மை எங்கேருந்து வருது? நம்ம கடனை ஒழுங்காக திரும்ப கட்டணும், ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது, இந்த மனப்பான்மை உண்மையாக இருக்க வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டுங்கிற சுபாவத்திலேருந்து தான் வருது. வேறு அந்த வேர் இருந்தால் தான் இப்படிப்பட்ட இலைகள், மலர்கள், கனிகள்லாம் வரும். இப்படிப்பட்ட ஒரு சுபாவமும் ஒரு மனப்பான்மையும் உடையவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு மட்டுமல்ல, பவுலை கொண்டும் அவர் புறஜாதிகளுக்கும் சொல்லியிருக்கிறார். எசேக்கியேலை கொண்டு இஸ்ரவேலருக்கு சொன்னார், பவுலை கொண்டு நமக்கும் சொல்லியிருக்கிறார். நாம் இந்த புதிய ஆவிக்குரிய மனப்பான்மையை உடையவர்களாய் காணப்படுவோம். பரிசுத்தமான நீதியான சுபாவத்தை நமக்குள்ளே நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.